வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 13ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 54ஆம் ஆண்டில் ரோமப் பேரரசர் குளோடியஸ் நஞ்சுண்ட நிலையில் மர்மமான முறையில் இறந்து போனார். அவரது 4வது மனைவியின் மகன் நீரோ பேரரசனானார். கிபி 1269ஆம் ஆண்டில் வெஸ்ட்மினிஸ்டர் மடத்தின் இன்றைய தேவாலயம் திறக்கப்பட்டது. 1307ஆம் ஆண்டில் நூற்றுக்கணக்கான தேவாலய புனித வீரர்கள் பிரான்சில் 4ஆம் பிலிப் மன்னவரின் ஆட்களால் கைது செய்யப்பட்டனர். 1399ஆம் ஆண்டில் இங்கிலாந்து மன்னர் 4ஆம் ஹென்ரியின் முடிசூட்டு விழா வெஸ்ட்மினிஸ்டர் மடத்தில் நடைபெற்றது. 1644ஆம் ஆண்டில் ஸ்வீடன் டச்சு கடற்படையினர் பெகுமாம் சமரில் டென்மார்க் கடற்படையை தோற்கடித்தனர். 1000க்கும் அதிகமானோர் சிறைபிடிக்கப்பட்டனர். 1710ஆம் ஆண்டில் பிரெஞ்சு அக்காடியாவின் தலைநகர் போர்ட் ராயல் பிரித்தானிய படைகளிடம் வீழ்ந்தது. 1792ஆம் ஆண்டில் வெள்ளை மாளிகைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. 1821ஆம் ஆண்டில் மெக்சிகோ பேரரசு விடுதலையை பகிரங்கமாக அறிவித்தது. 1884ஆம் ஆண்டில் அனைத்துலக நேரம் கணிக்கும் இடமாக லண்டனில் உள்ள கிரீனிச் தெரிவு செய்யப்பட்டது. 1892ஆம் ஆண்டில் புகைப்படங்கள் வாயிலாக முதலாவது வால்வெள்ளியை எட்வர்ட் பார்னால்ட் கண்டறிந்தார். 1923ஆம் ஆண்டில் துருக்கியின் தலைநகர் இஸ்தான்புலில் இருந்து அங்காராவிற்கு மாற்றப்பட்டது. 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் இத்தாலியின் புதிய அரசு நேசப் படைகளுடன் இணைந்து ஜெர்மனியுடன் போர் தொடுத்தன. 1972ஆம் ஆண்டில் உருகுவை வான்படை விமானம் ஒன்று அந்தீஸ் மலைகளில் மோதியது. டிசம்பர் 23ஆம் நாள் 45 பேர்களில் 16 பேர் மட்டுமே மீட்கப்பட்டனர். 1972ஆம் ஆண்டில் மாஸ்கோவுக்கு வெளியே ஏரோஃப்ளோட் விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கியதில் 174 பேர் உயிர் இழந்தனர். 1976ஆம் ஆண்டு பொலிவியாவைச் சேர்ந்த போயிங் 707 சரக்கு விமானம் ஒன்று சாண்டாகுருஸ் நகரில் வீழ்ந்ததில் தரையில் நின்ற 97 பேர், பெரும்பாலோர் குழந்தைகள் உட்பட 100 பேர் கொல்லப்பட்டனர். 1990ஆம் ஆண்டில் லெபனான் உள்நாட்டுப் போரில் முடிவுக்கு வந்தது. சிரிய படைகள் லெபனானின் பல பகுதிகளை தாக்கி அரசு தலைவர் மாளிகையில் இருந்து ஜெனரல் மைக்கேல் அவுன் வெளியேற்றப்பட்டார். 1992ஆம் ஆண்டில் அண்டனோவ் விமானம் ஒன்று உக்ரைன் கீவ் நகருக்கு அருகில் வீழ்ந்ததில் 8 பேர் உயிர் இழந்தனர். 2010ஆம் ஆண்டில் சிலியில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட விபத்தினால் 60 நாட்களாக சுரங்கத்தில் சிக்கிய அனைத்து 33 சுரங்க தொழிலாளர்களும் உயிருடன் மீட்கப்பட்டனர். 2013ஆம் ஆண்டில் மத்திய பிரதேசம் ததியா மாவட்டத்தில் ரத்தன்கார் மாதா கோவிலில் நவராத்திரி நாளில் பாலம் ஒன்றில் ஏற்பட்ட நெரிசலில் 115 பேர் உயிர் இழந்து 110 பேர் காயமடைந்தனர். மேலும் அக்டோபர் 13ஆம் நாளானது பன்னாட்டு இயற்கை பேரழிவு குறைப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.